நம்ம நிறைவு பகுதி நெருங்கிட்டு இருக்கோம். நிறைவாக திரு கணேசன், இந்த பிரச்சனைக்கான தீர்வுகளாக நீங்கள் முன்வைக்கக்கூடியவை? இந்த மதுவிலக்கு என்பது இந்த அரசியல் கட்சிகள் நடத்துகிற போராட்டங்களாலோ அவர்கள் முன்வைக்கிற தீர்வுகளாலோ இது முடிய போகிறது இல்லை. இந்த அரசு தோல்வி அடைஞ்சிருக்குது. ஒரு டாஸ்மாக் கடையை மூடுவதற்கு கூட இந்த அரசோ இந்த தேர்தலில் வேறொரு கட்சி ஆட்சிக்கு வந்தாலோ கூட முடியாது என்பது மீண்டும் மீண்டும் தமிழகத்தில் நிரூபிக்கப்பட்ட ஒன்று ஆயிடுச்சு. நீதிமன்றம், போலீஸு, கலெக்டர் அனைவருமே இந்த டாஸ்மாக் கடையை பாதுகாக்கிற வேலையை செய்யும் பொழுது இதுக்குள்ள தீர்வை தேடுவது என்பது கூடாது என்பதான் என் கருத்து. இதற்கு வெளியே மக்களே, மாணவர்களே அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு போராடணும். மாணவர்கள் மத்தியில் இன்றைக்கு போராடிய மாணவர்கள் என்று கோரிக்கை வைக்கிறார். அரசு கிட்ட கோரிக்கை முடியாது. இன்றைக்கு போராடிய மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை, அவருடைய கல்வி இதெல்லாம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் தானே? அப்படி இல்லை. ஏற்கனவே டாஸ்மாக் குடிச்சு சீரழிகிறார்களே, அப்ப அவருடைய வாழ்க்கை சீரழிலையா, பாதிக்கப்படலையா? 1500 கடைகள் இருக்குன்னு சொன்னா பல லட்சம் மாணவர்கள் சீரழிகிறார்கள். போராட்ட வழிமுறை சரியானு கேக்குறாங்க. போராட்ட வழிமுறை, இந்த போராட்டம் என்பது வன்முறை அல்ல. மக்கள் தான் இதை மூட முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். இத்தனை ஆண்டு காலத்துல அரசாங்கமே திட்டமிட்டு மூடின கடை எத்தனை? மக்கள் போராடிய பிறகும் மூடாத இந்த அரசு கிட்ட எதை எதிர்பார்க்க முடியும்? அதுதான் மக்கள் செய்யறாங்க. மக்கள் அதிகாரத்தை கையில் எடுக்கிறாங்க, கடையை அடிக்கிறாங்க, உடைக்கிறாங்க, அப்பதான் மூடப்படுது. அதுக்கு பின்னாடி கூட போலீஸை பாதுகாப்பு போட்டு கடையை திறக்கிறாங்கன்னு சொன்னா இந்த அரசே மூடும் என்பது எப்படி நம்பிக்கைக்கு உள்ளாக முடியும்? அதனால இந்த அரசு என்பது தோல்வி அடைஞ்சிருக்குது. போலீஸோ ராணுவமோ இல்ல எதுவுமே கூட இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல முடியாது என்றதை மக்கள் அனுபவத்தில் உணர்ந்துட்டாங்க. கட்சிகள் கிட்ட அதனால தான் கோரிக்கை வைக்கல மக்கள், இந்த அரசு கிட்ட அதனால தான் கோரிக்கை வைக்கல. மக்களே இன்னைக்கு தன்னெழுச்சியா போராடுறாங்க. அங்க அரசியல் கட்சிகளை வராதீங்கன்னு தான் அவங்க சொல்றாங்க. அதனால தான் சொல்றோம், நாங்க மக்கள் தான் அதிகாரத்தை கையில் எடுத்து இதை மூட வேண்டும். நம்ம பேசலாம். நிறைவு என்னன்னா, கலிங்கப்பட்டியில் வைகோ அவருடைய தலைமையில் தான் அந்த கடையை அடித்து உடைச்சாங்க. அரசியல் கட்சி தான் அதை இறங்கி பண்ணிச்சு. முதல் முறையாக ஒரு வெளிப்படையாக அப்பட்டமாக வெளியில் தெரியுது, ஒரு பிரளயத்தை உருவாக்குது அப்படின்னா அது வைகோ அவருடைய தலைமையில் நடந்த ஒரு இருங்க போராட்டம். அதுக்குள்ளே அந்த போட்டியை வேணாம், அதுதான் சொல்கிறேன். இல்லை, யார் முதல்ல உடைச்சாங்க அடிப்படையில் சொல்கிறது என்னன்னா, இது மக்களுக்கு எதிரான இந்த மதுவை ஒழிப்பதற்கு அனைவரும் முன்வர வேண்டும் என்பதுதான் இந்த நாளை நடைபெறுகின்ற ஒரு மக்கள் போராட்டம். இந்த போராட்டமே மக்கள் போராட்டம். ஒவ்வொருத்தரும் விடுதலை சிறுத்தைகள் பார்ட்டியில் அதுக்கு பின்னாடி மக்கள் இருக்கிறாங்க. தமுக பார்ட்டியில் நாளைய கடையடைப்பு அகிம்சை முறையில் நடைபெறுமா? நீங்க அதற்கான உத்தரவாதத்தை கொடுக்கல, அல்லது அங்கேயும் இதுபோல் டாஸ்மாக் கடைகள் சூறையாடப்படுமா, அல்லது நீங்கள் அங்கேயும் கூட வன்முறையைத்தான் எந்த போகிறீங்க? இல்லை, நீங்க மதுக்கடைகளை அகற்றுதல் என்பது நீங்க வன்முறை அல்ல, அதை மக்களே அகற்றுகிறார்கள். அது வன்முறையில் போய் முடியும் என்பது சொல்வது அரசு சொல்வது. நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நானே இந்த நாளைக்கு உங்களுடைய போராட்ட வடிவம் என்னவாக இருக்கும்? நாளை நடைபெறுகின்ற போராட்டம் மதுக்கடைகளை அகற்றுகின்ற போராட்டமாகத்தான் இருக்குமே ஒழிய இன்னைக்கு பண்ண முழுமையா உங்க வழியில எந்த வழியோ மதுக்கடைகள் இருக்கக்கூடாது என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் நிலைப்பாடு. முழுமையாக இன்னைக்கு மது ஒழிப்பை பற்றி பேசுகிறார்கள், நிறைய பேசுகிறாங்க. பாமகலேருந்து நிறைய பேசுகிறாங்க, மது ஒழிப்புன்னு பேசுகிறாங்க. நாங்கள் மது ஒழிப்பை விட நாங்கள் சாதி ஒழிப்பை முன்னிறுத்தியவர்கள். அது வேறு தளம். முக்கியமான விஷயம். ரெண்டுமே மக்களுக்கு எதிரானது, மக்களுக்கு எதிரானது. நிறைய பிரச்சனை பேச இன்றைய தலைப்பு நம்ம அதுக்குள்ள விட்டு விலகி போனா அதுக்கான மறுப்பு சொல்வதற்கு முடிச்சிடறேன். நாளை நடைபெறுகின்ற போராட்டத்திற்கு மாணவர்களாக இருந்தாலும் சரி, வெகு மக்களாக இருந்தாலும் சரி, அனைத்து கட்சிகளும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்து மதுக்கடைகளை அகற்ற வேண்டும் என்பது நான் சொல்றேன். எம்ஜிஆர் முதல்ல ப்ரொஹிபிஷன் எடுத்த போது மத்திய சத்துணவு திட்டம் கொண்டு வந்த போது ஈராசிரியன் சொன்னார், ராத்திரி சாராய கடையில் அப்பன்ட்டேருந்து வாங்குற பணத்தை காலையில் குழந்தைகளுக்கு உணவாக போடுறேன்னாரு. அதோடு நின்றுது. அதுதான் இப்போ பரிமாண வளர்ச்சி அடைஞ்சு அம்மா உணவகம், அக்கா உணவகம், வாட்டர், ஃபுட்டு. இது மக்களுக்குள்ள உங்களோட வரிப்பணம் தான் அங்கே போகிறது, உங்களுக்கு சாரையே பணம் தான் அங்கே போகிறது தெரியாத மட்டும் ஒரு பக்கம் அப்பம் குடிச்சுட்டு இருப்பான், பொண்டாட்டி அதுன்னு தான் இருப்பான். இந்த அவேர்னஸ் எங்கேயுமே கிடையாது. பிச்சைக்காரனாக இருக்காங்க அவங்கள. இன்னொரு விஷயமா நான் சொல்கிறேன். ஒரு கிரைசிஸ் நடந்தது காவேரியில் வந்தபொழுது. இப்போ அதுவே ஒரு ட்ரவுட்டு. இப்போ கஞ்சி தொட்டி போட்டாங்க. திருவாரூரில் நான் இருக்கேன். நாங்கள் பிச்சைக்காரனானு கேட்டாங்க ஃபார்மர்ஸ். முடியாதுன்ட்டாங்க, பாய்காட் பண்ணாங்க. அந்த உணர்வு தமிழர்களுக்கு வந்தாதான் இது இல்லைன்னா முடியவே முடியாது. திரு ஜவஹர்லால், உங்களுடைய நிறைவு கருத்து, இதற்கான தீர்வோடு இணைந்து நாளைய கடையடைப்பு போராட்டம் குறித்த உங்களுடைய கருத்தையும் நிறைவாக சுருக்கமாக. நிச்சயமாக இஃப் தேர் இஸ் அ வில் தேர் இஸ் அ வே என்று சொல்வார்கள். மனதிலே உறுதி இருந்தால் வழி நிச்சயமாக பிறக்கும். இந்த 24,000 28,000 கோடி ரூபாய்ங்கிற அந்த அரசு வருவாயை ஈடுகட்டுவதற்காக ஏராளமான
வேறு வழிமுறைகள் இருக்கின்றது. நான் கூட சட்டமன்றத்திலே சொன்னேன், இந்த கிரானைட்டு தாது மணல் இது குறித்து ஆய்வு செய்த ககன்தீப் சிங் பேடி அவர்களுடைய குழு மதுரையில் ஒரு இடத்துல ஒரு சுரங்கத்தில் இருந்தே ஆண்டுக்கு 6000 கோடி ரூபாய் அரசுக்கு வருமானம் வருவதற்கான வழி இருக்கின்றது என்பதையெல்லாம் நான் பேசியிருக்கின்றேன். எனவே தமிழக அரசு எதிர்கால மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு உண்மையிலேயே அக்கறை உள்ள அரசாக இருந்தால், முதலமைச்சர் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த 2023 தொலைநோக்கு திட்டம் வெற்றி பெற வேண்டும் என்றால் உடனடியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை மூடுவதற்கான நடவடிக்கைகளை நிச்சயமாக எடுக்க வேண்டும். நாளையே எங்களுடைய போராட்டம் நன்றி நன்றி நன்றி. நாளை உங்களுடைய போராட்டம் வெற்றி பெறும் என்ற உங்களுடைய நம்பிக்கைக்கு வாழ்த்து தெரிவித்து நான் இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். தொடர்ச்சியான உங்களுடைய பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு நேரலில் இணைந்தீர்கள். திரு ஜவஹர்லால், உங்களுக்கு மிக்க நன்றி. மிகுந்த துயரத்தோடும் கண்ணீரோடும் இருந்தாலும் கூட தொடர்ந்து உங்கள் தந்தையின் வழியில் மதுவிற்கு எதிரான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு விவேக், உங்களுக்கும் சேலத்திலிருந்து எங்களோடு இணைந்தீர்கள். மிக்க நன்றி திரு விவேக். அரங்கில் இணைந்த உங்கள் மூவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த அளவிலே நிறைவு செய்யலாம். மது ஏதாவது ஒரு இடத்தில் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற கருத்துக்கள் தொடர்ந்து ஒழித்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் பூரண மதுவிலக்கு என்பது சாத்தியமா என்ற எதிர்கருத்துக்களும் ஒருபுறம் ஒழித்துக் கொண்டிருக்கின்றன. எது எவ்வாறு இருப்பினும் ஒரு சமூகம் குடி நோயாளிகளோடு கூடிய சமூகமாக இருந்துவிடக்கூடாது. தமிழ் சமூகம் அவ்வாறான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு விடக்கூடாது என்பதில் நாமும் இணைந்தே பயணிக்கிறோம். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு. அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. அந்த வகையில் மற்றொரு சில மக்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு நாளை கேள்வி நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். நன்றி.